அரசே பாசிச பாஜக அரசே பாசிச பாஜக அரசே பாசிச பாஜக அரசே மாநிலங்களை வஞ்சிக்கும் பாஜக அரசே வஞ்சிக்கும் பாஜக அரசே வஞ்சிக்கும் பாஜக அரசே வஞ்சிக்கும் பாஜக அரசே ஒழுங்காக மாநிலத்திற்கு சேர வேண்டிய உரிய நிதியை வழங்கிடு தமிழக அரசே மாநிலத்தின் நிதி சுமையை ஏழை எளிய மக்கள் தலையில் ஏற்றாதே என்னாச்சு தமிழக அரசே திமுக அரசே மாதந்தோறும் வசூலிப்போம் என்று சொன்ன தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு அமல்படுத்து தமிழக அரசே மாதந்தோறும் மின் கட்டணம் அளவீடு செய்வதை உடனடியாக அமல்படுத்து கண்டிக்கின்றோம் ஒன்றிய அரசின் மக்கள் விரோத பட்ஜெட்டை கண்டிக்கின்றோம் ஒன்றிய அரசின் மக்கள் விரோத பட்ஜெட்டை கண்டிக்கின்றோம் ஒன்றிய அரசின் நிர்பந்தத்திற்கு அடிபணிந்து மின் கட்டணத்தை உயர்த்தாதே தமிழக அரசே மின் கட்டண உயர்வினை ரத்து செய் அதானியும் அதிமுகவும் ஊழலில் ஏற்பட்ட மின்சார இழப்புகளை சரி செய்ய ஏழை எளிய மக்கள் மீது மின் கட்டணத்தை சுமத்தாதே உயர்த்தாதே தமிழக அரசே திமுக அரசே ஏழை எளிய மக்கள் தலையில் மேலும் விளையாட்டத்தை திணிக்காதே என்னாச்சு தமிழக அரசே திமுக அரசு கணக்கீடு நடப்பதென்ற தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு திரும்ப பேரு தமிழக அரசே திமுக அரசு மின் கட்டண உயர்வினை உடனடியாக திரும்ப பேரு தூண்டாதே மக்களை போராட திமுக அரசே தூண்டாதே எச்சரிக்கை செய்கின்றோம் ஆக்சிஸ் கட்சி எச்சரிக்கை செய்கின்றோம் ஒன்றிய அரசின் மக்கள் விரோத பட்ஜெட்டை கண்டிக்கின்றோம் ஒன்றிய அரசின் மக்கள் விரோத
பட்ஜெட்டை கண்டிக்கின்றோம். ஒன்றிய அரசின் நிர்பந்தத்திற்கு அடிபணிந்து மின் கட்டணத்தை உயர்த்தாதே தமிழக அரசே உயர்த்தாதே. அனுமதியோ ஏழை எளிய மக்களை வஞ்சிப்பதை அனுமதியோ. ஆர்ப்பாட்டம் மார்க்சிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டம் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் மின் கட்டண உயர்வினை திரும்ப பெற வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டம் வெள்ளட்டும் சிறக்கட்டும். தமிழக அரசு ரத்து செய் மின்சார கட்டணத்தை ரத்து செய். மத்திய அரசு மோடி அரசு எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலங்களை புறக்கணிக்காதே. மத்திய அரசு மோடி அரசு பதவி பிடித்த மோடி அரசு எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலங்களை புறக்கணிக்காதே. வஞ்சிக்காதே எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலங்களை வஞ்சிக்காதே. அனுமதியோ இந்திய நாட்டின் மதவெறியை அனுமதியோ. மத்திய அரசு மோடி அரசு மக்கள் விரோத பட்ஜெட்டை திரும்ப பெறு. மக்கள் விரோத பட்ஜெட்டை திரும்ப பெறு. வஞ்சிக்காதே எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலங்களை வஞ்சிக்காதே. ஹலோ அன்பார்ந்த இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் தமிழக அரசின் மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய கோரியும் ஒன்றிய அரசின் மக்கள் விரோத பட்ஜெட்டை கண்டித்தும் நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நம்முடைய மத்திய குழு உறுப்பினர் ஜிஆர் அவர்களையும் மாநில குழு உறுப்பினர்களையும் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்களையும் மாவட்ட குழு உறுப்பினர்களையும் மற்றும் தோழர்களையும் அனைவரையும் வரவேற்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தென்சென்னை மாவட்ட செயலாளர் வேல்முருகன் அவர்கள் தலைமை தாங்கி நடத்தி அர்ப்பணித்தார். தமிழ்நாடு மாநில அரசின் இயக்கத்திற்குரிய திரும்ப பெற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்திற்கு நடைபெற்றது. மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் என்பது ஆண்டுதோறும் ஜூலை மாதம் மாநில அரசின் மின்கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டத்தின் அடிப்படையில்
மாநிலங்கள் மின் கட்டணத்தை உயர்த்துகிறார்கள். ஆண்டுதோறும் ஜூலை மாதம் மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்ற மத்திய அரசாங்கத்தின் உத்தரவை எதிர்த்து திமுக அரசு போராடுகிற போது நாங்கள் அரசின் பக்கம் நிற்போம். மின் கட்டணை உயர்த்தினால் அந்த கட்டணை எதிர்த்து மக்கள் போராடுகிற போது நாங்கள் மக்கள் பக்கம் நிற்போம். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 22ஆம் ஆண்டு 2.1% மின் கட்டணத்தை உயர்த்தினார்கள். தற்பொழுது 4.83% மின் கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மின் கட்டண உயர்வால் சாதாரணமாக வீட்டு பயன்பாட்டுக்கு ஒரு வீட்டில் ஒரு மிக்சி, ஒரு கிரைண்டர், மின் விளக்கு இருந்தால் கட்டண உயர்வுக்கு முன்னதாக 2 மாதங்களுக்கு ஒரு முறை கட்டிய கட்டணம் வந்து 470 ரூபாய். 2022 செப்டம்பர் மாதம் கட்டணத்தை உயர்த்தினாங்க. இப்போ ஜூலை மாதம் மீண்டும் உயர்த்தி இருக்கிறாங்க. 2 முறை கட்டணம் உயர்த்தப்பட்டதால் இப்பொழுது அந்த ஒரு மிக்சி, ஒரு கிரைண்டர் மட்டும் இருக்கக்கூடிய அந்த வீட்டு பயன்படுத்துவோர் 1060 ரூபாய் கட்டுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 700 ரூபாய் அவருக்கு மின் கட்டணம் உயர்ந்திருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர் ஏசி, ஃப்ரிட்ஜு, மிக்சி, கிரைண்டர் இருக்குன்னா கட்டண உயர்வுக்கு முன்னதாக அவர் கட்டிய தொகை என்பது 600 ரூபாய். கோடை காலம் வந்து ஏசி சேர்த்து 1100 ரூபாய். இப்பொழுது 1900 ரூபாய், கிட்டத்தட்ட 700 ரூபாய் அவர் கூடுதலாக கட்ட வேண்டியிருக்கிறது. நான் மாநில அரசாங்கத்தை வற்புறுத்துவதெல்லாம் குடும்பத்தில் ஒரு டீ கடையில் ஒரு ஃப்ரிட்ஜு, மின் விளக்கு இருக்கு. இந்த கட்டணம் உயர்த்துவதற்கு முன்னதாக அவர் கட்டிய அந்த வணிக பயன்பாடு அவர் கட்டிய கட்டணம் வந்து 1400 ரூபாய். இப்போ 2400 ரூபாய். கிட்டத்தட்ட 1000 ரூபாய் டீ கடைக்கார் கூடுதலாக கட்ட வேண்டியிருக்கிறது. நான் மாநில அரசாங்கத்தை வற்புறுத்துவதெல்லாம், நீங்கள் பெண்கள் உரிமை தொகை என்று 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. கட்டணமில்லா பேருந்து பெண்களுக்கு வசதி திட்டத்தை அமலாக்கி இருக்கிறீங்க. இல்லம் தேடி பல நலத்திட்டங்கள் அமலாக்க உயர்நீதிமன்றம் பாராட்டி இருக்கிறது. நான் மாநில அரசாங்கத்தை வற்புறுத்துவதெல்லாம் பல நலத்திட்டங்கள் அமலாக்கி கொடுக்கக்கூடிய சலுகையை, வலதுகையால் கொடுக்கக்கூடிய சலுகையை இடதுகையால் பறிக்கக்கூடிய அடிப்படையில் இந்த மின் கட்டண உயர்வு அமைந்திருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக சொல்லும் மத்திய அரசாங்கம் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று அங்கே வலியுறுத்துகிற போது அதை எதிர்த்து போராடணும். அந்த திட்டத்தை, மத்திய திட்டத்தை வாபஸ் வலியுறுத்தணும். அப்படி போராடுவதோடு நாங்கள் இருப்போம். குறிப்பாக இந்த மின்கட்ட உடைவை மாநில அரசாங்கம் திரும்ப பெறுவது வற்புறுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் நேற்று முன்தினம் பட்ஜெட் சமர்ப்பித்தாங்க. அதில் தமிழ்நாட்டில் 40 பாஜக தோல்வித்த காரணத்தினால் அந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற பெயரே கிடையாது. உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தி உட்பட்ட நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக தோற்ற ராமரை வந்து பாஜக கைவிட்டுச்சு. இப்போ ஓட்டு போட மாநிலத்தில் மத்திய அரசு கைவிட்டுச்சு. நேற்று விவாதம் நடந்த போது நிதியமைச்சர் சொல்றாரு, என்ன பேரை சொல்லி அதை பண்றாரு. மத்திய அரசாங்கத்தினுடைய இத்தகைய எதிர்கட்சி ஆளுப்படி மற்றும் பழிவாங்கும் போக்கை எதிர்ப்பதோடு மின்கட்டணத்தை உயர்த்த வேண்டும், கட்டாயப்படுத்தக்கூடிய திட்டத்தை எதிர்ப்பதற்கு முன்னர் வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த திட்டத்தை மத்திய அரசாங்கம் 2015 கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வந்தது ஜெயலலிதா இருந்தால் கையெழுத்து போடல. அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனை இருந்தபோது அப்பொழுது இருந்த முதலமைச்சர் OPS தான் ஆக்டிவ் முதலமைச்சர் இருந்தாங்க. மின்துறை அமைச்சர் தங்கமணி அவருக்கு கையெழுத்து போட்டார். இன்னைக்கு அறிக்கை விட்டு கையெழுத்து போட்டது சரிதான். இந்த அடிமைப்பட்டு ஒன்றும் போகல. ஆகவே இந்த மின்கட்ட உயர்வுக்கு மத்திய அரசு காரணமாக இருந்த மாநில அரசு மத்திய அரசு கட்டை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அந்த மின்கட்ட திரும்ப பெற வேண்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக அறிவித்துள்ளோம். ஹலோ, வணக்கத்துக்குரிய பகுதிவாழ் பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய தினம்
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தென்சென்னை மாவட்டத்தின் சார்பிலே தமிழக அரசுடைய மின்கட்டண உயர்வை கண்டித்தும் மத்திய அரசாங்கத்துடைய மக்கள் விரோத பட்ஜெட்டை கண்டித்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகின்ற அரசியல் தலைமை குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய ஜி ராமகிருஷ்ணன் அவர்களே மற்றும் மாநில குழு உறுப்பினர் பாக்கியம் அவர்களே, மதுராவி சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் அருமை தோழர் சீமாராவ் அவர்களை வருக என வரவேற்று கட்சியுடைய மாவட்ட செயலாளர் வேல்முருகன் அவர்களை இந்த நிகழ்வுக்கு தலைமையாகும்படி அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். தாய்மார்களே, மக்கள் நண்பர்களே, ஒன்றிய அரசின் மக்கள் விரோத பட்ஜெட்டை கண்டித்தும் தமிழ்நாடு அரசின் மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தை பங்கேற்கின்ற தோழர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிறைவாக கண்டன உரையாற்ற வருகின்றக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய தலைமை குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களே, மாநில குழு உறுப்பினர் அன்புக்குரிய தோழர் ராஜசேகர் அவர்களே, மாநில குழு உறுப்பினர் தோழர் அன்புக்குரிய தோழர் பாக்கியம் அவர்களே, மாவட்ட செயற்குழு உறுப்பினரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அன்புக்குரிய தோழர் பீமரா அவர்களே, மாவட்ட செயற்குழு உறுப்பினர் தோழர் ரஞ்சகுமார் அவர்களே, தோழர் வெள்ளச்சாமி அவர்களே, தோழர் ரவீன் அவர்களே, தோழர் குமார் அவர்களே, தோழர் செந்தில் அவர்களே, தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களே, தோழர் சித்ரா அவர்களே, இங்கு வருகின்ற இருக்கிற மாவட்ட குழு உறுப்பினர்களே, நிர்வாகிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தென்சென்னை மாவட்ட குழு சார்பாகவும் முதற்க நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் தமிழ்நாடு அரசாங்கம் தாந்தோண்டித்தனமாக மின்கட்டணத்தை உயர்த்திருக்கிறார்கள். ஏன் என்று கேள்வி கேட்டால் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், உதய் மின்திட்டத்தில் கையெழுத்து போட்டாச்சு. உதய் மின்திட்டத்தில் கையெழுத்து போட்டதோட விளைவு ஒவ்வொரு ஆண்டு ஏற்ற சொல்லி மத்திய அரசாங்கம் சொல்லுது, எனவே நாங்க ஏற்றுறோம் அப்படின்றாங்க. ரொம்ப கேள்வி கேட்டா தமிழ்நாடு மின்சார வாரியம் மிகப்பெரிய கடன் சுமையில் இருக்குது. அந்த கடன் சுமையிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாங்கள் மின்கட்டண உயர்வை ஏற்றுகிறோம் என்கிறார்கள். ஏற்றிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இது ரொம்ப ஏத்தல, ரொம்ப கம்மியா தான் ஏற்றிருக்கிறோம், 25 பைசா 50 பைசா 75 பைசா ஏற்றிக்கிறோம், ரொம்ப கேஷுவலா சொல்றாங்க. என்ன கேள்வி அப்படின்னா, இன்றைக்கு மின்கட்டண உயர்வை ஏற்ற வேண்டிய அவசியமே இல்லாத சூழலில் எதற்காக மின்கட்டணம் ஏற்றுறாங்க? இந்த ஏற்றக்கூடிய நோக்கம் என்னன்னா, இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும் முதலைகள், பணக்காரர்கள், கார்ப்பரேட் முதலாளிகள் அவர்கள் கொள்ளையடிப்பதற்காக தமிழ்நாட்டில் இருக்கிற 3.25 கோடி மக்களின் பயனாளிகளை பயன்படுத்தி கொள்ளையடிக்கக்கூடிய மிகப்பெரிய துறையாக மின்சார வாரியம் மாறி இருக்கிறது. ஏன் நாங்கள் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அவங்க வெப்சைட்லயே போய் பார்க்கலாம். பார்த்தா என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடந்த 5 ஆண்டுகளில் ஓபன் ஆக்சஸ் சொல்லக்கூடிய தனியார் மின் நிறுவனங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த பயன்பாட்டுக்கான சர்சார்ஜியோ அடிஷனல் சர்சார்ஜியோ ஒத்த பைசா வசூல் பண்ணல. ஆனா மின்சார வாரியம் என்ன சொல்றாங்கன்னா, கடந்த 5 ஆண்டுகளில் இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு 9,500 கோடி ரூபாய் கட்டி இருக்கணுமா. 9,500 கோடி ரூபாய் கட்ட வேண்டிய பணத்தை ஒத்த பைசா கட்டல. தமிழ்நாடு மின்வாரியம் கவலைப்படல, ஒழுங்குமுறையானே கவலைப்படல, தமிழ்நாடு அரசாங்கம் கவலைப்படல. ஆனா யாருக்கு விளையாடுறா? நாட்டில் இருக்கிற சாதாரண ஏழை எளிய உழைப்பாளி மக்களுக்கு விளையாடுறா. இன்னும் என்ன, இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏராளமான தனியார் மின் நிறுவனங்கள் இருக்கு. இந்த மின் நிறுவனங்கள் அவன் உற்பத்தி பண்ணக்கூடிய மின்சாரத்தை எப்படி எடுத்துட்டு போவா? டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போவானா? சூட்கேஸ் எடுத்துட்டு போவானா? அவன் எடுத்து செல்வதற்கான ஒட்டுமொத்த அந்த மின் கடத்திற்கான கட்டுமானம் இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசாங்கத்தால் பொது பணத்தால் கடந்த 70 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 90 லட்சம் கிலோமீட்டர். நீங்க பாத்தீங்கன்னா கிராமப்புறத்துல அவரைச்செடி, பாவச்செடி, புடலங்காய் செடி எல்லாம் போட்டு பெரிய பந்தம் போடுவாங்க. அது மேல எல்லா கொடியும் படுத்து காய் காய்க்கும். அந்த மாதிரி தமிழ்நாடு முழுவதும் 9 லட்சம் கிலோமீட்டருக்கு மின்சாரத்தை கடத்துவதற்கான அடிப்படை கட்டுமானங்கள் லைன் போடப்பட்டிருக்கு.
கிட்டத்தட்ட 4 லட்சம் டிரான்ஸ்பார்மர் இருக்கு, 2000 சப்ஸ்டேஷன் இருக்கு. இவ்வளவு கட்டமைப்பை தமிழ்நாடு அரசாங்கம் மின்சாரத்தை கொண்டு செல்வதற்கு இதை பயன்படுத்துவானா? இதுக்கு காசு வாங்க மாட்டான். ஒன்னில சின்ன உதாரணங்க, என் வீட்டுல வயல் இருக்கு, கிணறு இருக்கு, பம்ப் செட் இருக்கு. பக்கத்துல ஒரு ஆள் வயல் வச்சுக்கிறாரு, அவருக்கு கிணறு கிடையாது, பம்ப் செட் கிடையாது, கால்வாய் கிடையாது. என் கிணத்துல இருந்து மோட்டர் போட்டு பம்ப் செட் போட்டு கால்வாய் வழியா அந்த ஆளுக்கு தண்ணி கொடுத்தா அவன் எனக்கு என்ன கொடுக்கணும்? காசு கொடுக்கணும்ல, இல்ல விளையில ஒரு பங்கு நெல் கொடுக்கணும்ல. அவர் எதுவுமே கொடுக்க மாட்டாரு, எல்லாத்தையும் பயன்படுத்தி பாருங்க. அதுக்கு பேர் அயோக்கியத்தனம் இல்லையா? அவ தமிழ்நாடு அரசாங்கம் எதற்கு கையை கட்டி வேடிக்கை பாக்குறீங்க? இந்த கார்பரேட் முதலாளிகளிடம் நீங்க வாங்கினீங்கன்னா 9500 கோடி ரூபாய் மிச்சமாகும்ல. என்ன சொன்னாங்க போன ஆண்டு? தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு 18000 கோடி நஷ்டம். 18000 கோடி நஷ்டம். 9500 கோடி ஒரு 5-6 பேர் சாப்பிட்டுப்பாங்க. என்னடா பண்ணீங்க நீங்க? என்ன பண்ணீங்க? 9500 கோடி 5-6 பேர் சாப்பிடலாம். 18000 கோடி நஷ்டம் சொல்லி கடந்த ஆண்டு ஏற்றின மின்கட்டண உயர்வால் 7 மாசத்துல தமிழ்நாடு மின்சார வாரியம் வசூல் செய்த தொகை 14500 கோடி. 18000 கோடியில 14500 கோடி வர வந்துச்சுன்னா மீதம் எவ்வளவு இருக்கணும்? 3500 கோடி தானே இருக்கணும். இந்த ஆண்டு கணக்கு சொல்றா 24000 கோடி நட்டமா. எப்பதான் நஷ்டம் வந்துச்சு? எதனால நஷ்டம் வந்துச்சு? அம்பானி மாறி, அதானி மாறி, எடப்பாடி மாறி இவெல்லாம் கூட்டி கலவரம் தானே பண்ணி எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிருப்பான். அதானி பண்ணாரு இல்ல, இந்தோனேஷியாவில இருந்து நிலக்கரி இறக்குமதி பண்றாரு. தமிழ்நாடு மின்சார வாரியத்துல பயன்படுத்தக்கூடிய பாய்லரோட அளவு அது குறைந்தபட்சம் 5000 கிலோ கலோரி நிலக்கரியை எரிப்பதற்கான பாய்லர் சிஸ்டம். அதுதான் தமிழ்நாட்டில் பெல் நிறுவனம் உருவாக்கி கொடுத்திருக்கிற பாய்லர். ஆனா அந்த பாய்லர்ல நீ நிலக்கரியை போட்டுனா 5000 கிலோ கலோரி இருக்கணும். அந்த கிலோ கலோரி நிலக்கரியை வாங்குவதற்கு டெண்டர் விட்டா அதான என்ன பண்றாங்க பாருங்க. நம்ம ஊர்ல பண்ணுவாங்கல்ல, இந்த மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா உடஞ்ச தக்காளி, புழு பிடிச்ச கத்திரிக்காய் கூறு கட்டி விற்பான். அந்த கூறு கட்டி விற்கிற தக்காளிய கத்திரிக்காயை வாங்கிட்டு வந்து கிலோ கணக்கில் விற்கிற மாதிரி இந்தோனேஷியாவில் 3500 கிலோ கலோரி இருக்கிற நிலக்கரிக்கு சைஸ் இருக்கு. நம்ம ஊர்ல ஜல்லி இருக்குல்ல, 3/4 சைஸ் இருக்கும், 1/2 சைஸ் இருக்கும், 1.5 இன்ச் இருக்கும், 2.5 இன்ச் இருக்கும். இந்த மாதிரி அது கொஞ்சம் பெரிய சைஸா இருந்தா அந்த நிலக்கரி நின்று எரியும். ரொம்ப பெருசா இருந்தா முழுசு எரியாது. ரொம்ப பொடிசா இருந்தா சாம்பல் ஆயிடும். 3500 கிலோ கலோரி இருக்கிற சாம்பல் ஆகக்கூடிய நிலக்கரிய ஒரு டன்னை $28 வாங்கிட்டு, ஒரு டன்னு $28 வாங்கிட்டு தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு அது 6500 கிலோ கலோரி பொய்ய சொல்லி அதை $91 ஒரு கிலோ ஒரு டன்னை கொடுக்கலாம். எவ்வளவு நஷ்டம் நமக்கு? ஒரு டன்னுக்கு கிட்டத்தட்ட $63. $63 நம்ம ஊர் காசுல 6500 ரூபாய். இப்படி கிட்டத்தட்ட 24 முறை பல லட்சக்கணக்கான டன், 15 லட்சம் டன் நிலக்கரி இறக்குமதி பண்ணி அதுல அதானியும் எடப்பாடியும் மின்சார வாரிய அதிகாரிகளும் கொள்ளையடித்த பணம் 6500 கோடி. இது இல்லாம நீங்க நிறைய போனீங்க, ஆரவாய்மொழி பக்கம் போனீங்கன்னா நிறைய காத்தாடை இருக்கும், சுத்திக்கிட்டே இருக்கும், கரண்ட் வந்துகிட்டே இருக்கும். இந்த பக்கம் கோயம்புத்தூர் சைடு போனீங்கன்னா இருக்கும். இப்ப நான் ஒரு தனியார் நிறுவனம், நான் ஒரு மின்மில் வச்சிருக்கிறேன்னு சொன்னா என் மின்மில்ல நான் கிட்டத்தட்ட ஒரு 2000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி பண்ண வச்சுன்னா அந்த மின்சாரத்தை நான் அரசு கிட்ட கொடுத்துருவேன். நான் எங்க நிறுவனம் வச்சுக்கிறேனோ அந்த இடத்துல அரசு மூலமா எடுத்துப்பேன். இப்படி வாங்கக்கூடிய தனியார் மின்சாரத்தை ஒரு யூனிட் 15.46 காசு. மூணு சொல்லுவாங்கல்ல, நல்ல வாங்கி சம்பாதிச்சத நார வாங்கி கூட்டு போற அந்த மாதிரி தனியார் முதலாளிகிட்ட ஒரு யூனிட் மின்சாரத்தை 15.46 வாங்குறாங்க. அதே அரசு மத்திய அரசுக்கு சொந்தமான நெய்வேலி மாதிரி, கல்பாக்கம் மாதிரி, இது நம்ம கூடங்குளம் மாதிரி இருக்கிற அந்த மின் தொகுப்பிலிருந்து ஒரு யூனிட் மின்சாரம் வாங்கினா 3 ரூபாய். யோசிச்சு பாருங்க, மத்திய அரசாங்கம் கொடுக்கிற மின்சாரம் ஒரு யூனிட் 3 ரூபாய்.
தனியார் மின்சாரத்திட்ட வாங்கக்கூடிய மின்சாரம் ஒரு யூனிட் 15 ரூபாய் 46 காசு. இது இல்லாம பல நிறுவனங்கள்ட்ட பல ரேட்டு. ஒரு நிறுவனங்கிட்ட 5 ரூபாய் 60 காசு வாங்குறாங்க, ஒரு நிறுவனங்கிட்ட 4000 ரூபாய் வாங்குறாங்க, ஒரு நிறுவனங்கிட்ட 12 ரூபாய் வாங்குறாங்க. என்ன கணக்கில் இல்லை. ஆனா ஒழுங்குமுறை ஆணையம் என்ன சொல்லுதுன்னா 5.60 காசு, 5 ரூபாய் 60 காசுக்கு ஒரு யூனிட் வாங்கணும் அப்படின்னா ஒழுங்குமுறை ஆணையத்துக்கிட்ட அனுமதி வாங்கணும். ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி கொடுத்தா மட்டும்தான் அதுக்கு மேல மின்சாரத்தை வாங்க முடியும். அப்ப 15 ரூபாய்க்கு மின்சாரம் வாங்கினீங்க, யார் அனுமதி கொடுத்தா? இப்படி அடிச்ச கொள்ளையில மொத்தம் அடிச்சு சாப்பிட்டு, ஆனால் சாதாரண மக்கள் தலையில கொள்ளையடிப்பதற்கு அவர் என்ன பேர் சொல்றாருன்னா மின்சார வாரியம் நஷ்டத்தில் ஓடிச்சு, மின்சார வாரியம் ஒழிஞ்சு போயிருச்சு, எனவே நாங்க மின் கட்டணம் ஏற்றுறோம். இன்னொன்று ரொம்ப இருக்குன்னா உதய் மின் திட்டத்துல 2016ஆம் ஆண்டு அக்டோபர் மாசம் 21ஆம் தேதி அதிமுக அரசாங்கம் கையெழுத்து போட்டுச்சு. அவர் என்ன சொல்றாங்கன்னா அகவிலைப்படி உயர்வு இருக்குல்ல, விலைவாசி உயர்வு புள்ளி சொல்லுவோம்ல, அந்த விலைவாசி உயர்வு எத்தனை புள்ளி உயர்கிறதோ அத்தனை புள்ளிக்கு மின் கட்டணம் ஏற்றணுமா. என் டப்பு முட்டை நீ சொன்ன இல்ல, எத்தனை புள்ளி விளையாடுதோ அத்தனை புள்ளிக்கு உயர்த்துறது, எத்தனை புள்ளி விளையாடுதோ அத்தனை புள்ளிக்கு ஆட்டோ தொழிலாளிக்கு, டாக்ஸி தொழிலாளிக்கு, கட்டுமான தொழிலாளிக்கு, காவல் தொழிலாளிக்கு, இங்க இருக்கக்கூடிய மற்றவனுக்கு சம்பளம் ஏற்றுறீங்களா? அப்ப மட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச கண்ணு உங்களுக்கு விலைவாசி உயர்ந்துட்டே போகுது, ஆனா சம்பளம் உயர்த்த மாட்டேங்க, மின்கட்டணம் மட்டும் உயர்த்துறது நியாயமா தோணும்ல. இந்த உதய மின் திட்டம் என்ற பேர்ல இன்னைக்கு என்ன சொல்றேன்னா ஒட்டுமொத்த உள் கட்டமைப்பையும் நாம் உருவாக்குற பின்னாடி இது எல்லாத்தையும் அப்படியே அதானி கிட்ட கொடு, வேற யாருகிட்ட கொடுக்க கூடாது, அதானி கிட்ட தான் கொடுக்கணும். ஏன்னா அவருதான் மோடியோட ஒண்ணுவிட்ட பங்காளி. இவன் அடிக்கக்கூடிய கொள்ளைகளா அவன் மூலமாக திருடுவதற்கான ஏற்பாடாக மாற்றுகிறார்கள். எனவே தமிழ்நாடு அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் சொல்லக்கூடிய அந்த நிபந்தனைகளுக்கு கட்டுப்படாமல் நீங்கள் தைரியமாக மின்சார கட்டண உயர்வை திரும்ப பெறுங்கள். மின்சாரத்துறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அந்த மிஸ்மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, அதை ஒழுங்குபடுத்துங்க. மின்சாரத்துறையில நடைபெறக்கூடிய ஊழல்களை ஒழுங்குபடுத்தி இந்த ஊழலை காரணமான எடப்பாடி, அதானி உள்ளிட்ட அனைவரையும் கைது செய்து அவர்களுக்கு தண்டனையாக 2 மடங்கு 3 மடங்கு பெனால்டி போட்டு அதை வசூல் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு கார்ப்பரேட் நிறுவனங்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த கட்டமைப்புக்கான சர்ச்சார்ஜியை, அடிஷனல் சர்ச்சார்ஜியை கூடுதலாக்கி அவர்களிடத்தில் கூடுதலாக வசூல் செய்து சாதாரண ஏழை எளிய மக்களின் தலையில் கல்லை தூக்கி போடாம இந்த மக்களை பாதுகாப்பாக நிம்மதியாக வாழ்வதற்கு அனுமதிக்க வேண்டும். இதே நிலை நீடித்தால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த போராட்டத்தை வலுமிக்க போராட்டமாக முன்னெடுத்து செல்லும் என்று கேட்டுக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் மின்சார வாரியத்தில் பணிபுரியக்கூடிய மாவட்ட குழு உறுப்பினர் ஹெரன் அவர்கள் மின்சார கட்டண உயர்வு நடந்திருக்கிறது. இந்த உயர்வை பொதுமக்கள் எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்று பதில் சொல்றேன். தான் தெரியும். கவுண்டர்ல உட்கார்ந்து ஒரு நாளும் ஒரு கன்சியூமருக்கு பதில் சொல்லும் போது அவருடைய வரி கடந்த ஆண்டு மின்சாரம் இங்கு உயர்த்தப்பட்டது. எத்தனை பேருக்கு தெரியும்ன்றது தெரியாது. கடந்த ஆண்டு ஜூலை 1ஆம் தேதியும் மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டது. ஆனால் உயர்த்தின மின்சார கட்டணத்திற்கு ஈடாக தமிழக அரசு மானியம் வழங்கியது. அதனால இங்க பொதுஜனங்க மக்களுக்கு மின்சார கட்டணம் உயர்வு என்பது தெரியாமலேயே அமுக்கப்பட்டது. இதுதான் உண்மை. அதற்கு முந்தைய ஆண்டு 200% மின்சார உயர்வை நாம சந்தித்ததினால கடந்த ஆண்டும் பாராளுமன்ற தேர்தல் எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு மின்சார கட்டண உயர்வை தமிழ்நாடு மின்சார வாரியம் மானியமாக மக்களுக்கு வழங்கியது. மக்களுக்கு வழங்கினதன் பலனாக அது மின்சார கட்டணம் உயர்ந்ததே யாருக்குமே தெரியாது. இங்க மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய பதில் என்ன அப்படின்னா, ஆண்டுக்கு ஒரு முறை மின்சார கட்டணம் உயர்த்தப்பட வேண்டும். ஜூலை 1ஆம் தேதி மின்சார கட்டணம் உயர்த்தப்பட வேண்டும் என்பது மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய கட்டளை. இங்கு மத்திய அரசு கொண்டு வருகின்ற எல்லா ஆர்டர்ஸையும் எப்படியெல்லாம் ட்ரெஸ்பாஸ் பண்ணணும், எப்படியெல்லாம் பைபாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தமிழக அரசுக்கு தெரியும். தேவையான பிரச்சனைகளை கையாளுகின்ற இந்த தமிழக அரசு பொது ஜனங்களை வருத்தி எடுக்கும் இந்த மின்சார கட்டண உயர்வுக்கு ஏன் துணை போகிறார்கள் என்று தெரியவில்லை.
இதே நேரத்துல நீங்க மோஸ்ட்லி நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா கேள்வியின் மறுபக்கம் என்னவா இருக்கும்னா, இது எங்களுடைய ஆட்சியில் நடந்த அவலம் அல்ல, இது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையெழுத்திட்ட ஒரு தவறான கொள்கையின் முடிவினால இன்றைக்கு மின்சார கட்டணம் உயர்த்தப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். ஒரு ஆட்சிக்கு பிந்தைய மற்றொரு ஆட்சி வரும் பொழுது தவறான கொள்கைகளை கைவிடுவதுதான் நல்ல அரசாங்கத்திற்கு எடுத்துக்காட்டு. அதே ஆட்சி செய்கின்ற அந்த ஆட்சி செய்த அத்தனை அவலங்களையும் நாங்கள் தொடர்ந்து கொண்டே நாங்களும் ஆட்சி புரிவோம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் மாற்றத்தை கொண்டு வரவில்லையே. அந்த ஆட்சியில் நடந்த அவலங்கள் களையப்பட வேண்டும் என்பதற்காக தான் புதிய ஒரு ஆட்சியை பொறுப்பு கைகள் கொடுத்திருக்கோம். உங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை நீங்கள் மறந்திருந்தால் நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். மாதம் ஒரு முறை கணக்கீடு செய்யப்படும். மும்முறை இங்கு வானம் பொழியவில்லை எங்களுக்கு, நீங்கள் மாதம் மும்முறை கணக்கீடு செய்து நாங்கள் இங்க பணி செய்வதற்கு. இப்படிப்பட்ட அவலங்களோடு வேலை பார்த்து கொண்டிருப்போம் இங்க தொழிலாளி. ஆனா மின்சார வாரியத்தினுடைய நட்டத்துக்கு யார் காரணம் என்றே தெரியாமல், யாரை காரணம் காட்ட முடியும் என்றே தெரியாமல் மின்சார வாரியம் நட்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. மின்சார வாரியத்தினுடைய நட்டத்திற்கு பணிபுரிகின்ற ஊழியர்களோ அதிகாரிகளோ யாருமே காரணம் கிடையாது. அரசினுடைய தவறான கொள்கைகளும் அரசினுடைய தவறான கொள்முதல் கொள்கைகளும் தான் இங்க முழுக்க காரணம். ஒரு அரசாங்கம் பண்ணுகின்ற தவறுக்கு எப்படி ஒரு பொதுத்தளத்தை நீங்கள் வந்து குற்றவாளிகளாக இங்க அமர்த்த முடியும்? ஒவ்வொரு கஷ்டப்படுகின்ற வர்க்கத்தினுடைய கரண்ட் எண்ணிக்கை ஹையஸ்ட் ரேட் பாத்தீங்க அப்படின்னா 55 பைசா வந்து யூனிட்டுக்கு ஏறி இருக்கிறது. முந்தைய ஆட்சி காலத்துல 500 யூனிட்டுக்கு 1330 ரூபாய் கட்டி கொண்டு இருந்தோம். அந்த 1330 ரூபாய் என்று ஒரு நிர்ணயம் செய்யும் பொழுது 4 ரூபாய் 80 பைசா ஹையர் டாரிஃப் இருக்கும்போது அது 6 ரூபாய் 60 பைசாவாக மாற்றுகின்ற பொழுது கருப்பு சட்டை அணிந்து கொண்டு கொடியை பிடித்துக் கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்ட திமுக அமைச்சர்களோ இதே முதலமைச்சரோ இன்று வருடத்துக்கு ஒரு முறை மின்சார வாரிய கட்டணத்தை மாற்றி அமைக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாம் மதிக்கவே இல்லையா? அன்றைக்கு 1 ரூபாய் 80 பைசா ஏற்றும் போது உங்களுக்கு எல்லாம் மதித்த வரி இன்று 200% கரண்ட் பில்லை ஏற்றி விட்டோம். வருடத்திற்கு ஒரு முறை கரண்ட் பில்லை ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, இது உங்களுக்கு தெரியவே இல்லையா? இங்கு மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்த எந்த ஒரு அரசாங்கமும் இந்த தவறான கொள்கைக்கு அடிபணிய கூடாது என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். மின்சார கட்டணத்தை மாதம் ஒரு முறை வருடத்திற்கு ஒரு முறை ஏற்றிக்கொண்டே போவது எங்க கொண்டு போய் விடும் அப்படின்னா, பிஎஸ்என்எல் ஒரு டாரிஃபை பிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமாக தனியார் முதலாளி வருகின்றார், இந்த தனியார் முதலாளி நமக்கு எல்லாம் கரண்ட் கம்மியா கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி காட்டி இந்த தனியார் துறைக்கு தருகின்ற ஏற்பாடாகத்தான் இந்த அமைப்பு இருக்கின்றது. இந்த மின்சார வாரியம், இந்த மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய மொத்த இந்த டிஸ்காவுடைய மொத்த குறிக்கோளே எந்த ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷனும் மத்திய அரசோ மாநில அரசோ கையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. இதை மொத்தத்திலும் தனியார் நிறுவனத்திலும் கொடுத்து விடலாம். தனியார் நிறுவனம் இங்க இருக்கின்ற மொத்த கட்டமைப்புகளையும் உபயோகித்துக் கொண்டு மக்களுக்கு கம்மியான ரேட்ல கொடுப்பாங்க. இங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி சம்மர் பீக் ஹவர்ஸ்ல 20 ரூபாய்க்கும் 20 ரூபாய் 50 பைசாவுக்கும் கரண்ட வாங்கி இங்க கொடுத்ததனுடைய விளைவு மக்களுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்க வேண்டும் என்றது அரசுடைய கொள்கை, வரவேற்கின்றோம். ஆனால் அதற்காக மத்திய அரசும் மாநில அரசும் எடுத்து நடத்துகின்ற மின் உற்பத்தி நிறுவனங்களை நசுக்கிவிட்டு தனியார் முதலாளி கிட்ட ஹையர் டாரிஃப்ல வாங்கி மக்களுக்கு லோயர் டாரிஃப்ல இன்னைக்கு கரண்ட விட்டுட்டு மின்சார வாரியம் நட்டத்திலே இயங்குகின்றதுன்னா மின்சார வாரியுடைய நட்டத்திற்கு யார் காரணம்? அதற்கு பொதுஜனம் எப்படி பொறுப்பாக வேண்டும் என்றுதான் எங்களுடைய கேள்வி. இந்த மின்சார கட்டண உயர்வை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கின்ற இந்த மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும். நாளை தனியார் முதலாளிகளிடம் இதை தாரை வார்ப்பதற்கான ஏற்பாட்டை முற்றிலுமாக கைவிட வேண்டும் என்று என்னுடைய உரை நிறைவு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயல்படுமான பெரிய தோழர் பீமரா அவர்கள் நினைவாற்றக்கூடிய அரசியல் தலைமை உறுப்பினர் அருமை தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் மட்டுமல்ல தோழர்கள் அதிமுக திமுகவும் தங்கமணி என்ன சொல்றாருன்னா, நேரடியாக தங்கம் தென் அரசு ஒரே ஸ்டேஜ்ல மாதிரி வா, யார் காரணம் சொல்றேன்னு சொல்றாங்க. ஏன்னா சைதாப்பேட்டையில மணிகண்டன் கட்டியில இஸ்மாயில் சொல்லி ஒரு ஸ்டேஜ் போடலாம். இதனால என்ன பயன் இல்லை. நீ ஏத்தனையா என்பதல்ல, யார் குறைக்க போறாங்க அப்படின்றதா இதுல இருக்கக்கூடிய கேள்வி. சரி, குறைக்க முடியாதா அப்படின்னு பேசினாங்கல்ல. உற்பத்திக்கு ஒரு ஆளு, விநியோகத்துக்கு ஒரு ஆளு, பராமரிப்புக்கு ஒரு ஆளு,
இந்த மாதிரி உதயநிதி இருக்கிற 3ஆ பிரிச்சு கணக்கு போட்டுட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அப்ப இடதுசாரிகள் இருந்தோம். ஒரு வலுவாக குரல் கொடுத்த உதயநிதி திட்டத்தை எதிர்த்து அதுக்கப்புறம் ஜெயலலிதாவும் இதுல உடன்பாடு இல்லாமா இடதுசாரிகள் சொல்வது சரி அப்படின்னு ஒரு நிலை கொண்டு நிறுத்தினாங்க. 2017 ஜனவரி மாதம் 8ஆம் தேதி தங்கமணி கையெழுத்து போனார். அப்போது எதிர்த்த ஸ்டாலின் அவர்கள் எலெக்ஷன் கிடைத்த 3 முறை கட்டணம் உயர்ந்திருக்காங்க. தெரியல என்ன எவ்வளவு அதிகபட்சம் தெரியுமா? ஒரு 42,000 ரூபாங்க. உதயநிதி திட்டத்துல ஒன்றிய அரசு ஒரு 12,000 அல்லது ஒரு 13,000 மாநில சர்க்கார் கொடுக்கும். அதை ஏற்றுட்டான். விஜயகாந்த் சொன்ன மாதிரி ஜூலை மாதம் தோறும் அதை ஏற்றணும். ரொம்ப சிம்பிளுங்க. ஏற்ற கண்டிக்கிற மார்க்சிஸ்ட் கட்சி உங்களுக்கு வருவாய்க்கு வழி சொல்றோம். டாமினேட்ல உன்னுடைய கனிம வளத்துறை தமிழ்நாடோட கனிம வளத்துறை அதை தர்மபுரிய போலினாலே கோபாடு சல்பர் இதை எடுத்து விட்டால கிட்டத்தட்ட 7-8 லட்சம் கோடி ரூபாய் நாளைக்கே கிடைக்கும். ஏற்றுமதி செஞ்சா அதே மாதிரி கன்னியாகுமரி கடற்கரை ஓரத்தில் நீங்க கொண்டு போனீங்கன்னா லித்தியம் கிடைக்கும். அணு உலைக்கு தேவையான அந்த லித்தியத்தை பிரித்தெடுத்து அதிலிருந்து ஏராளமா பண்ண முடியும். எவ்வளவு கிடைக்கும்? இந்தியாவில் இப்போது இருக்கக்கூடிய மொத்த கடனையும் அடைக்க முடியும். இங்க சொல்லல, சட்டமன்றத்திலே நாங்கள் பேசிட்டோம். இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய மொத்த கடனையும் அடைக்கும். அது என்ன பண்ணுதுன்னா, அதை நீங்க முன்னாடி தெரியல இருக்கு. மதுரையில நடந்த இந்த கிரானைட் ஊழல் இருக்குல்ல, பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி இல்ல, வேற பழனிசாமி நம்ம வேணுமானு சொல்லிட்டாரு. எடப்பாடியை பிடிச்சி உள்ள போடுங்க. எடப்பாடி பிடிச்சி உள்ள போட்டா சேலத்து மாம்பழம் தான் கிடைக்கும், வேற எதுவும் கிடையாது. அது கூட மாம்பழத்தை துணி போட்டு கொட்டைக்குள்ள இருக்கணும் நடக்குது. வேற அதையே ஏற்றுமதி பண்ணி வச்சிருப்பாரு. வேற எடப்பாடி ஒண்ணு இல்ல அவர்கிட்ட. அது என்ன பண்றாங்கன்னா ஏற்றுமதி எப்படின்னா, இந்திய ஜாமீன் வாங்கி அந்த கன்னியாகுமரியில் போனீங்கன்னா ஒரே ஒரு மத்திய ஒன்றிய அரசோட ஏற்றுமதி நிறுவனம் இருக்கு. அதன் மூலமாக பல லட்சம் கோடி ரூபாய் லித்தியம் இன்றைக்கும் குறைந்த வரையில ஏற்றுமதி பண்ணுது. அது எப்ப கிடைச்சு தெரியுமா? லித்தியம் சுனாமி எப்ப வந்தது? 2004 பிறகு அந்த லித்தியம் உருவாவதற்கு 10,000 ஆண்டுகள் தேவை. கடலுக்கரையில் உருவாகி அந்த சுனாமி வந்த பிறகு அதை நேராக கொண்டு வந்து கடற்கரையில் கன்னியாகுமரி தூத்துக்குடியில கொட்டிட்டு போயிருக்கு. இந்த 20 வருஷமா பல லட்சம் பில்லியன் டாலர் கொள்ளையடிக்கக்கூடிய கூட்டத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கனிம ஏற்றுமதி நிறுவனங்கள் என்பதை ஞாபகம் வச்சுங்க. ஏன் அது மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாதா? ஏன் தங்கமணி மின்சாரத்துறை அமைச்சருக்கு தெரியாதா? பியூர் எலக்ட்ரிசிட்டி கிடைக்கிறது அட்டாமிக் பவர்ல தான். அட்டாமிக் பவர் வந்து அதனை உற்பத்தி பண்றதுக்காக உத்தரகண்ட்ல ஒரு 0.5% நித்தியம் இருக்குது. அது மழையை நோக்கி நிற்கும். ஏன்னா அதான் காசு கிடைக்கும். எனவே இதெல்லாம் இருக்கக்கூடியதுதான். இதெல்லாம் நிர்மலா சீதாராமனுக்கு தெரியாதா? கேட்டா அந்த அம்மா சொன்ன தமிழ்நாட்டுக்கு பேர் இன்னொரு நம்ம புலி இருக்கார்ல, மாம்பழ புலி, யாரு? ராமதாஸ். நீங்கள் எல்லோரும் எங்களை 25 தொகுதியில் ஜெயிக்க வைத்திருந்தால் நாங்கள் இந்தூர் கல்வியில் கொள்ளையடித்த மாதிரி 1500 கோடி நிறைய கொள்ளையடிப்போம். அவரு ஏண்டா நம்ம இன்னும் குரல் கொடுக்க தயாராக 25 ஒரு ஜெயிச்சு வச்சா பேர பேசுவோம் தான் நடக்கும். ஆனா நாம என்ன தவறு செஞ்சிருக்கோம்? தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபிக்கோ பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ இத்தனை ஓட்டுகள் போடக்கூடாது. அது நோட்டாவுக்கும் கீழே போனதான் நடக்கும். மேலும் மேலும் தோற்கடிக்கப்பட வேண்டும். அது நடக்கும். எனவே நிதிஷ்குமாருக்கோ அல்லது அதான் நல்லா கேட்டார் பாச்சல சொல்லி முடிக்கிறேன். ஏமா நீ தமிழ்நாடு திருக்குறள் சொல்ல வேணாம், தமிழை பத்தி பேச வேணாம், அது எங்க எல்லாருக்கும் தெரியும், நீங்க ஏமாத்தணும் அப்பவே மார்க்சிஸ்ட் கட்சி சொல்லிச்சு. ஒரு பாச்சல என்ன சொல்லிட்டாருன்னா, ஏமா உங்களுக்கு வந்து தமிழ்ல சொல்றது கஷ்டமா இருந்தா ஏன் போஜ்புரியில சொல்லக்கூடாதா, ஏன் தெலுங்குல சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்கறாங்க. பழமொழியே இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. எனவே இதப்போ வர்த்தக சூதாடுகளுக்கு உடந்தையாக இருக்கக்கூடிய ஒன்றிய அரசையும் மாநில சர்க்கார் தேவையில்லாமல் ஆண்டுக்கு 8,000 முதல் 11,000 ரூபாய் வரை
நம்ம கிட்ட இருந்து புடுங்குறாங்க. அது தேவையில்லை. 2 ஆண்டுகளுக்கு நீங்க ஆட்சியை மாற்றி குழு போடலாம், எது தக்க வைக்க குழு போடலாம், எல்லாம் போடலாம். ஆனால் மீண்டும் மீண்டும் எளிய மக்கள் வறிய மக்கள் மீது நீங்கள் வரி சுமைகளை சுமத்தினால் அதுக்கு சிரமம், வருவாய்க்கு வழி இருக்கிறது, அதை தேடுங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. அடுத்தபடியாக மாநில குழு உறுப்பினர் இந்த தொகுதியில் பாக்கியம் அவர்கள் போகிறார். ஒரு டிவியில காமிக்க மாட்டாங்க. ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமையினுடைய மாவட்ட செயலாளர் திரு வேமன் அவர்களே, ஆர்ப்பாட்டத்தில் நிறைவுரையாற்ற வருகின்றிருக்கக்கூடிய அரசியல் தலைமை குழு உறுப்பினர் ஸ்ரீராமகிருஷ்ணன் வருகின்றிருப்பது வணக்கம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசுடைய இந்த அநியாயமான மின்கட்டண உயர்வை எதிர்த்து தமிழகம் முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இன்றைக்கு ஒரு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்கே ஒரு 4 முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். ஒன்றிய அரசு நிர்பந்தத்திற்கு தமிழக அரசு அடிபணிந்து மின்கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என்று சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று அறிவித்திருக்கிறார். அவர் நேற்று அறிவித்த பிற்பாடு அண்ணாமலையும் இது ஒரு அவருடைய கொள்கை அடிப்படையிலான முடிவு, நடைமுறை சார்ந்தது இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். எப்படி தமிழகத்தை ஒன்றிய அரசு புறக்கணித்ததோ, பட்ஜெட்டில் புறக்கணித்தார்களோ, அதற்கு ஒரு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பது முதலமைச்சருடைய நிலைப்பாடு. அதே போன்றுதான் இந்த உதய திட்டத்தினுடைய கையெழுத்து போட்டு விட்டார்கள், ஆகவே நாங்கள் அமல்படுத்துகிறோம் என்று சொல்லி தமிழக அரசு சொல்வது என்பது, நீங்கள் அதிமுக போட்டிருந்தாலும் நாங்கள் அதை அமல்படுத்த மாட்டோம் என்று சொல்லி எத்தனையோ சட்டங்களை தமிழ்நாட்டில் அமல்படுத்த மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறீர்கள். ஏன் இதையும் அமல்படுத்த மாட்டோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு மனம் வரவில்லை? நாங்கள் என்ன கேட்கிறோம் என்று சொன்னால், பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொருளாதார கொள்கையை தமிழ்நாட்டில் இந்தியாவில் அமல்படுத்தக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதை தமிழ்நாட்டில் மறைமுகமாகவோ நேரடியாகவோ அமல்படுத்துவது என்பது மக்களை பாதிக்கும். ஆகவேதான் அதை குறிப்பாக இந்த மின்வாரியம் என்பது நேரடியாக மக்களிடமிருந்து பணத்தை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு வாரியமாக மாறிவிட்டது. அதானி நிலக்கரி வாங்குவதில் இந்தியா முழுவதும் 2.5 லட்சம் கோடி ரூபாய் கொள்ளையடித்தார். தமிழ்நாட்டில் பல்லாயிரக்கணக்கான கோடி. இப்பொழுது தமிழ்நாட்டில் அதானியிடம் ஸ்மார்ட் மீட்டரை பொருத்தக்கூடிய திட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஸ்ரீநகரில் 1,10,000 ஸ்மார்ட் மீட்டரை பொருத்திட்டு இப்படி எல்லாரும் எடுத்தாச்சு. தமிழ்நாடு முழுவதும் ஸ்மார்ட் மீட்டரை பொருத்துவது என்ன காரணம்? துல்லியமா அளக்குறான். எப்படி அளக்குறான்? வாங்கிட்டு பொருத்திய பிற்பாடு போஸ்ட்பெய்ட் திட்டம். இப்ப கரண்ட பயன்படுத்தின பிற்பாடுதான் நாம காசு கட்டுறோம். ஸ்மார்ட் மீட்டர் வந்த பிற்பாடு ஒரே காரணம் என்னன்னு சொன்னா, பணத்தை கட்டிட்டு நீ மின்சாரத்தை பயன்படுத்திக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளவு வேணா ஏற்றலாம். ஏற்றலையா டாட்டா அவரு அம்பானி கல்யாணத்துக்கு அப்புறம் ஏற்றினார்ல, அவருடைய பையன் கல்யாணம் பண்ணி வச்சு ஏற்றினார்ல ஜியோவை, அப்புறம் ஏர்டெல் ஏற்றினார்ல, யாரும் கேட்டுட்டு ஏற்றுறான். ஆகவே தனியாருக்கு கொடுத்து கொள்ளையடிக்கூடிய ஏற்பாடுகளை திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் இந்த ஒன்றிய அரசு செய்வதற்கு அதே விஷயத்தை தமிழகத்தில் மின்சார வாரியத்தினுடைய நிர்வாகமும் தமிழக அரசும் முதலாளிகளை கொள்ளையடிப்பதற்கு, மக்களை சுரண்டுவதற்கு பயன்படுத்தக்கூடாது, மக்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை சாதனைகளாக போடுகிறீர்கள், வரவேற்கக்கூடியது. இந்த ஒரு சாதனையை சேர்த்துவிட வேண்டும். மாதா மாதம் மின் கட்டணத்தை வசூலிப்போம் என்ற வாக்குறுதியை நிறைவேற்றினால், உங்களுக்காக நாங்கள் பிரச்சாரம் பண்ணுகிறோம் என்று சொல்லி அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பயனடைவார்கள். அதை மட்டும் நீங்கள் ஏன் செய்யவில்லை என்ற கேள்வியோடு அதை செய்து முடிக்க வேண்டும். இந்த மின் கட்டணங்களை வாபஸ் வாங்க வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை கலந்து உரையாடுகிறது. நமக்கு ஈக்குவலா போலீஸ் இருக்கு, ஏன்னு எனக்கு புரியல. ஆர்ப்பாட்டம் தான் நடத்துவோம்.
மறியெல்லாம் மறியல் சொல்லிட்டு நடத்தணும். கட்டளையோடு எழுதிய வேல்முருகன் அவர்களே, பாக்கியம் அவர்களே, பீகார் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களே, நண்பர்களே, பேசிய அனைத்து தோழர்களும் தோழர் ஹெலன் உட்பட உதய் திட்டத்தை பற்றி சொன்னாங்க. அது ஷார்ட்டா சொன்னதால பல பேருக்கு புரியாம இருக்கும். அதனுடைய முழு பெயர் என்னன்னா உஜ்வால் டிஸ்காம் அஷூரன்ஸ் யோஜனா. மனப்பாடம் பண்ணிட்டு வந்தேன். உஜ்வால் டிஸ்காம் அஷூரன்ஸ் யோஜனா, அதாவது மாநிலங்களுடைய மின்வாரியத்தின் நெருக்கடி நிலையை சீரமைக்கும் திட்டம். ரொம்ப அழகா இருக்குல்ல? இப்படி ஒரு திட்டத்தை மத்திய அரசாங்கம் உருவாக்கி இந்த திட்டத்தின் அடிப்படையில் ஆண்டுதோறும் ஜூலை மாதம் மின் கட்டணத்தை உயர்த்தினால்தான் நாங்கள் மானியங்களுக்கு மானியம் அளிப்போம். மின் கட்டணத்தை உயர்த்தவில்லை என்றால் நாங்கள் மானியம் தரமாட்டோம் என்று ஒரு சட்டத்தை மத்திய அரசாங்கம் 2015ஆம் ஆண்டு கொண்டு வந்தது. அந்த சட்டம் வந்தபோதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக கடுமையாக ஆட்சேபித்தோம். அத்தகைய சட்டத்தை கொண்டு வந்து அமலாக்க வேண்டும் என்று வற்புறுத்துகிற போது அது அனைத்து அண்ணா திராவிடர் முன்னேற்ற திட்டத்தை ஏற்றுக்கொண்டு கையெழுத்திட்டது. இப்பொழுது அந்த திட்டம் அமலில் உள்ளது. மத்திய அரசாங்கம் திட்டம் கொண்டு வருகிற போது அது மக்களுக்கு பாதகமாக இருந்தால், மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும் என்றால், மக்களுடைய வாழ்க்கை தரத்தை அதிகப்படுத்தும் என்றால் அதை எதிர்த்து நம்ம போராடணும். குறிப்பாக நேற்று முன்னர் சமர்ப்பிக்கப்பட்ட பட்ஜெட்ல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கடந்த காலத்துல பட்ஜெட்டை படிப்பதற்கு முன்னதாக ஒரு திருக்குறளை மேற்கோள் காட்டுவாங்க. இடையிடையே திருக்குறள் மேற்கோள் காட்டி பேசுவாங்க. பிரதமர் தமிழகத்திற்கு வருகின்ற போதெல்லாம் திக்கி திக்கி சில தமிழ் வார்த்தைகளை சொல்வார். இந்த பட்ஜெட் உரையில் ஒட்டுமொத்தமாக திருக்குறள் முற்றாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. ஏடுகள் சொல்லுகிறது தமிழ்நாடு என்ற வார்த்தையே பட்ஜெட் இல்லை. இதை சொல்லுகிற போது ஆத்திரமா கோவப்பட்டு நிதியமைச்சர் சொல்லுகிறார், அது என்ன பேரை சொல்லியே ஆகணுமா? பேரை சொல்வது என்பது ஏதோ தமிழ் அந்த பேர் என்பதை பற்றி இடம்பெறுவதற்காக அல்ல. இந்தியாவில் பாஜக மாநிலத்தை வஞ்சிக்கக்கூடிய அடிப்படையில் பட்ஜெட் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் தண்டிக்கப்பட்டிருக்கிறது, கேரளா தண்டிக்கப்பட்டிருக்கிறது, மேற்கொண்டும் தண்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த எதிர்கட்சி ஆளப்படை மாநிலங்கள் வஞ்சிக்கின்ற போது, தண்டிக்கப்படுகிற போது ஏற்கனவே அந்த நிதி ஆய்வு கலந்து கொள்ள இருப்பதாக அறிவித்த முதலமைச்சர் அவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து போவதில்லை என்று கண்டனம் தெரிவிக்கிறார். ஒரு போராட்ட வடிவம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சொல்லுவது போதெல்லாம் மக்களுக்கு பாதகமான, மக்களுக்கு விரோதமாக மத்திய அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வருகிற போது அதை எதிர்த்து போராடுவதற்கு மாநில அரசாங்கம் முன்வர வேண்டும். மத்திய அரசாங்கம் நீட்டை எதிர்த்து நீங்க போராடுறீங்க, உங்களோடு நாங்க நிற்கிறோம். பல திட்டங்களுக்கு உங்களோடு நாங்க நிற்கிறோம். அந்த அடிப்படையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சொல்லுவது போதெல்லாம் ஆண்டுதோறும் ஜூலை மாதம் மின்கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று மத்திய அரசு வருகிற போது அத்தகைய திட்டத்தை எதிர்த்து போராடினால் நாங்கள் அரசின் பக்கம் இருப்போம். ஆனால் மின் கட்டணத்தை உயர்த்தி அதை எதிர்த்து போராட்டம் தான் நாங்கள் மக்கள் பக்கம் இருப்போம். அந்த அடிப்படையில் மாநில போல இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நான் சுருக்கமாக சொல்ல விரும்புவது, இந்த கட்டண உயர்வு என்பது எதனால் ஏற்படுகிறது? மத்திய அரசாங்க திட்டம் மட்டுமல்ல, அந்த உதவி திட்டம் மட்டுமல்ல, மின்சார உற்பத்தி தனியாருக்கு தாரை வார்த்தது. தனியாருக்கு உற்பத்தி வருகிறத ஆட்சேபிச்சிருக்கோம். நண்பர்களே, இந்த பீக் அவர்ல ஒரு யூனிட் 15 ரூபாய் 20 வாங்குறாங்க. சாதாரணமாக
தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு மின்வாரியம் உற்பத்தி செய்த மின்சாரத்தை விலைக்கு வாங்குறாங்க, என்எல்சி மின்சாரத்தை வாங்குறாங்க, அதானி மின்சாரத்தை எவ்வளவு கட்டணம் கொடுக்கிறாங்க? தமிழ்நாடு மின்சாரம் உற்பத்தி பண்ணக்கூடிய மின்சாரம் என்பது ஒரு யூனிட் வந்து ₹3.50 மாநில அரசாங்கம் வாங்குறாங்க. தமிழ்நாடு மின்வாரியம் என்டிபிசி மத்திய பொதுத்துறை என்டிபிசி உற்பத்தி மின்சாரத்தை ₹5.50 வாங்குறாங்க. அவங்களுடைய சோலார் எனர்ஜி இருக்கு, அது வந்து ₹7 யூனிட் கொடுக்கறாங்க. தமிழ்நாட்டுல என்ன மோசடினா இதே அதானி குஜராத் மாநில அரசாங்கத்துக்கு அவருடைய மின்சாரம் ஒரு யூனிட் மின்சாரத்தை அங்க உங்களுக்கு வந்து ₹3.15 கொடுக்கிறார். குஜராத்ல அதானி நிறுவனம் உற்பத்தி மின்சாரத்தை குஜராத் மாநில அரசாங்கம் ஒரு யூனிட்டுக்கு ₹3.15. ஆனா தமிழ்நாட்டுல ₹7 எப்பொழுது மின் உற்பத்தி என்பது தனியாருக்கு தாரை பார்க்கப்பட்டதோ அப்படி தனியார் மின்சாரம் உற்பத்தி செய்கிற போது கொள்ளையடிக்க மாட்டாங்களா? என்எல்சி மாதிரி நியாய விலை கொடுப்பாங்களா? நியாய விலை கொடுப்பாங்களா? அவர் மின்சாரத்தை தனியாருக்கு மின்சார உற்பத்தியை தாரை பார்ப்பது என்பது தோழர்களே மக்களுக்கு நலனுக்கு விரோதமானது. அப்படி ஒட்டு இப்ப மட்டுமல்ல, எதிர்காலத்துல தனியார் மின்சார உற்பத்திக்கு பதிலாக மின்சார உற்பத்தி என்றால் அது என்டிபிசியாக இருக்கலாம், என்எல்சியாக இருக்கலாம், மின்வாரியாக இருக்கலாம். அத்தகைய கொள்கையை கடைபிடிக்க வேண்டும் என்று மாநில அரசு வற்புறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்த நாளுக்கு சொன்னா பல விவரங்கள் புள்ளி விவரத்தை வெளியிட சொன்னார். சிம்பிளா மின்கட்டண உயர்வு உழைப்பாளி மக்களை எப்படி பாதிக்கிறது, வணிகர்களை எப்படி பாதிக்கிறது? நான் ஒரு கொத்தனாரை கூப்பிட்டு விசாரிச்சேன். ஒரு கொத்தனார் வீட்டுல ஒரு மிக்சி இருக்கு, ஒரு கிரைண்டர் இருக்கு, 2-3 பல்பு டியூப் லைட் பல்பு இருக்கு. 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சி பண்ணபோது ஒரு மிக்சி கிரைண்டர் மின்விளக்கு வைத்திருக்கக்கூடிய கொத்தனார் வீட்டுல அவர் கட்டிய மின்சார கட்டணம், அந்த 2 மாதத்துக்கு கட்டிய மின்சார கட்டணம் என்பது ₹470. 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்ட போது 2.1% திமுக அரசு உயர்த்திய போது 470 இருந்தது. 2022ஆம் ஆண்டு 960 உயர்ந்தது. கிட்டத்தட்ட ஒரு ₹500 கூடுச்சு. இப்பொழுது 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 4.8% உயர்த்தப்பட்ட போது கிட்ட இன்னொரு ₹100 கூடி 2021ஆம் ஆண்டு ஒரு கொத்தனார் மிக்ஸியா வச்சிருக்காரு, கிரைண்டர் வச்சிருக்காரு, அவர் வீட்டு அவர் கட்ட அன்னைக்கு 470, இன்னைக்கு 1060. நண்பர்களே, கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ₹700 மின்சார கட்டணத்து மூலம் அவருடைய வாழ்க்கை செலவு அதிகமாகுது. மளிகை வாங்க வேண்டியது, காய்கறி வாங்க வேண்டியது, வேற பல செலவுகள் இருக்கு. ஆனால் மின்சார கட்டண உயர்வா மட்டும் ஒரு மாசத்துக்கு 2 மாசத்துக்கு அவருக்கு வந்து ₹700 அதிகமாகுதுன்னு சொன்னா வாழ்க்கையை நடத்த முடியுமா? இது ஒரு ஒரு கொத்தனார். அடுத்த நடுத்தர வர்க்க குடும்பத்தை சார்ந்த ஒரு ஒருத்தர் விசாரித்தார். நம்ம பொருள்கள் வச்சுங்களேன், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர். அவர் வீட்டுல ஏசி இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கு, மிக்சி இருக்கு, கிரைண்டர் இருக்கு. ஏசி, ஃப்ரிட்ஜ், மிக்சி, கிரைண்டர். 2021ல இந்த மின்கட்டணம் உயர்வுக்கு முன்னதாக ஏசி, ஃப்ரிட்ஜ், மிக்சி, கிரைண்டர் வச்சிருக்கக்கூடிய குடும்பத்தை சார்ந்தவர் அவர் 2 மாதத்துக்குள் கட்டிய மின்சாரம் கட்டணம் என்பது ₹600. 550, 600. சம்மர்ல ஏசி போடுறார். சம்மர் காலத்துல 3 மாசத்துக்கு 4 மாசத்துக்கு ₹1100. ஆனால் 2022ஆம் ஆண்டு முதன்மை கட்டணம் உயர்த்தப்பட்டதோ இன்னைக்கு உயர்த்தி இருப்பது அந்த ஏசி, ஃப்ரிட்ஜ், மிக்சி, கிரைண்டர் வச்சிருக்கிற கட்டணம் கிட்டத்தட்ட 1900 உயர்ந்தது. அப்ப
அந்த சாதாரண நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவருடைய மின்கட்ட உயர்வு 2 முறை கட்ட உயர்த்தப்பட்ட பிறகு அவர் ஒட்டுமொத்தமாக அவருடைய வாழ்க்கை செலவு அதிகம் என்பது கிட்டத்தட்ட 1000 ரூபாய் கூடுதல் ஆகுது. டீ கடை வச்சிருக்கிறாங்க. ஒரு டீ கடையில ஃப்ரிட்ஜ் இருக்கு. டீ கடையில வந்து மிக்ஸி கிரைண்டர் எல்லாம் வச்சிருக்கிறது இல்லை. சில ஜூஸ் கடை தான் இருக்கும். அப்ப டீ கடை ஒரு மிக்ஸி இருக்கு, லைட் இருக்கு. வணிகத்துக்கு கூடுதல் கட்டணம், வீட்டு பயன்பாட்டு மாதிரி இல்லை. ஒரு வணிகர் வியாபாரம் செய்து 2021ஆம் ஆண்டு அவர் கட்டிய மின் கட்டணம் 2 மாசத்துக்கு ஒரு முறை 1400 1450. இன்னைக்கு 2400. கிட்டத்தட்ட தொழிலாளர்களை பொறுத்தவரையில் 3 முறை கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 33% அது சிறு குறு தொழிலாளர் இருந்தாலும் சரி, நிறுவனமாக இருந்தாலும் இந்த ஹைடெக் சொல்லப்படுகிறது 33% மின்சாரம் உயர்ந்திருக்கிற போது பெரிய நீங்க டிவிஎஸ் போன்ற மிகப்பெரிய கம்பெனிகள் சாதாரண இந்த சிறு குறு தொழிலை பொறுத்தவரையில் நண்பர்களே அவங்களை பொறுத்தவரையில் தொழில் நடத்துறதா இல்லையான்னு சிறப்பு தெரிவித்தார். அவன் ஒட்டுமொத்தமாக உழைப்பாளி மக்களாக இருந்தாலும் நடுத்தர மக்களாக இருந்தாலும் வணிக வளாளர்களாக இருந்தாலும் இந்த மின்கட்டணம் உயர்ந்தது கடுமையாக பாதிக்கிறது. அப்படி மின்கட்டணம் உயர்ந்த போது அரசாங்கத்தை கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம் நீங்க ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி செய்தி வந்தது. அதிமுக ஆட்சியின் போது அதானி நிலக்கரி அவருடைய நிலக்கரி வாங்கி நமக்கு வந்து இறக்குமதி ஆட்சி வாங்கினாங்க, பணம் கொடுத்தாங்க, எரிச்சாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன பிரச்சனை வந்திருக்குன்னா அதானி அவர் இறக்குமதி செய்த அந்த நிலக்கரி என்பது தரம் குறைவானது. தரம் குறைவானது என்றால் மின் உற்பத்தி என்பது தேவையான அளவுக்கு மின் உற்பத்தி ஆகாது. அப்படி தரம் குறைவான நிலக்கரிக்கு கூடுதலாக படைத்து கொடுத்து அதிமுக அரசாங்கம் ஏதோ நீங்க ஒரு தங்கமணி சொல்றா பாருங்க, உதய திட்டத்துல நாங்க கட்டாயத்தால் கையெழுத்து போட்டாலும் சொன்னாலும் பரவாயில்ல, வேற வழியே இல்லைங்க, கட்டாயப்படுத்துறாங்க பரவாயில்ல. ஆனா அந்த அந்த அடிமைப்படுத்தக்கூடிய மோசமாக அந்த கையெழுத்து போட்டுட்டு நான் போட்டது சரிதான் பலன் கிடைச்சிருக்கேன்னு சொல்லி உண்மையிலேயே அதிமுக இன்னும் அந்த அடிமை புத்தி போகல. இது அந்த எடப்பாடியா இருந்தாலும் யாரா இருந்தாலும். ஆகவே நண்பர்களே, இந்த இருக்கும் இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராடுகிற போது நாம் மாநில அரசை வேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம் நீங்க மகளிர் உரிமை திட்டத்தை கொண்டு வந்தீங்க, நல்லது. இல்லத்தடி கையை கொண்டு நல்லது. வேறு நலத்திட்ட அமலாக்கி நல்லது. மாநில அரசாங்கத்தை கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம் பல திட்டங்களை அமலாக்கி உங்களுடைய வலதுகரத்தால் கொடுக்கக்கூடிய அந்த தொகையை இடதுகரத்தால் வாங்கக்கூடிய அடிப்படையில் இந்த மின்கட்டணை அமைந்துவிடக் கூடாது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் உழைப்பாளி மக்கள் பாதிக்கப்படுகிற போது, ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்படுகிற போது, நடுத்தர மக்கள் பாதிக்கப்படுகிற போது, வியாபாரிகள் பாதிக்கப்படுகிற போது அவருடைய பிரச்சனை கோரிக்கையாக முன்னேற்போம். பெரும்பாலும் தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் மாநிலத்தை கேட்டுக்கொள்ள இந்த உயர்த்தி மின் கட்டணத்தை வாபஸ் வாங்க மத்திய அரசு போராடுவதற்கு உண்ணாவிரத இப்போ சில தினங்களுக்கு முன்னதாக இந்த மேற்கொண்டு காவிரி பிரச்சனை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினீங்க. அப்ப அத்தகைய இப்படி மீண்டும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இந்த உதயநிதி ஏற்றுக்கொள்ள முடியாது, மத்திய அரசு திணிக்க முடியாது. அத்தகைய போராட்டத்தை நடத்துவதற்கு மாநில அரசு முன்னர் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்காக அனைவரையும் மாநிலத்தின் சார்பாக பாராட்டி அனுமதி வெளிவருகிற நன்றி, வணக்கம்.